நல்ல மழை ராத்திரி. என்ன அந்த சோளம்லாம் தான் போட்டு சாஞ்சு போச்சு. ஒன்றும் மாட்டுக்கு பிடுங்கிட்டு போக வாய்க்காது. பேசாமல் வேரோடையே பிடுங்கிட்டு போய் தண்ணியில் அலசியாச்சும் போட்டுக்கிடுவோம். அந்த சேத்து கவுச்சி அடிச்சிச்சுன்னா அந்த மாடு வேற திங்காது. பால் கறக்கிற மாடு வேற. சரி என்ன பண்ணுறது, தண்ணியில் தொட்டியில் கொண்டு அலச்சி போட வேண்டியதுதான். ஏங்க இந்த மஞ்ச காட்டில் பாருங்க எப்படி தண்ணி நின்று போய் கிடக்குத. நைட்டு மழை ஊற்றுன்னு ஊற்றி பிடிச்சில்ல. அது ஒரு மம்டி எடுத்துகிட்டு வந்து அந்த வாய்க்கால வேற காட்டு பக்கமாச்சும் திருப்பிடலாமில்ல. அப்படியே நின்றுக்கிட்டு செடி ஏதோ அழுகி போயிட போகுது. ரொம்ப செடியை பாதி முழுக்கி பிடிச்சி பாரு தண்ணி. நான் தான் மாட்டு நாத்திரையிலேருந்து சும்மா கிடக்குன்னு சொல்லிட்டு 5-6 தட்டாச்சும் பிடுங்கிட்டு போய் அலசலாம்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீ அந்த கொட்டாயில் பாரு மம்டிக்குது. போய் எடுத்துட்டு வந்து அப்படியே ஒவ்வொரு வாய்க்காலாம் திருப்பி விடு பார்க்கலாம். உடச்சி விட்டினாவே அது பாட்டு கீழே வந்துடும். அது மம்டி அங்கத்தான் பாரு மரத்தில் மாட்டி விட்டுக்கிற, போய் எடுத்துட்டு வா. அது எவத்த வச்சுக்கிறீங்களே. நாம் போய் தேடனா அது சட்டுன்னு தேடுற வாட்டுக்கு கிடைக்காது. இங்கே தாம்பிங்க அப்புறம் அங்கே இருக்கும், அப்புறம் அங்கே தாம்பிங்க இங்கே இருக்கும். போய் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துட்டு கூட அதை பிடுங்கிட்டுக்கலாம்ல சோளத்தை. நம்மளுக்கு இவ ஒரு வேலை செஞ்சு கொடுத்து வேலையை கம்மி பண்ணுவான்னு பார்த்தா நம்மக்கிட்டே தான் வேலை வாங்குவா. இரமா ஒரு நாம்பு அரிச்சு வச்சுட்டாச்சும் போறேன். அது பால் கறக்கிற மாடு வேற கத்திக்கிட்டே கிடக்கு, அப்புறம் பால் வத்தி போயிடும். இப்படி பூமி வறண்டு போய் கடந்தும் இப்படி தண்ணி நிற்கிது. அம்பட்டு மழையா வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உறிஞ்சிக்கிடுமா என்னமோ தெரியல. சத்தங்குடி பார்க்கலாம்லண்ணா. நீங்கள் என்ன பண்ணுங்க, தட்டு ஒரு நாம்பு மாட்டுக்கிட்ட அலசி போய் போட்டுட்டு பாலை கறந்து கொண்டு சொசைட்டியில் ஊற்றிட்டே கூட அப்புறமா வாங்க. கொஞ்ச நேரம் பார்க்கலாம். வெயில் அடிக்க அடிக்க தண்ணிலாம் உரியுதா என்னன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் கூட வாய்க்கால திருப்பி விட்டுக்கலாம். சரி அப்ப அப்படித்தான் பண்ணிக்கலாம் இரு. உமா, என்னது அது சேராட்டம்? என்ன பண்ணுற, சேத்தை கொண்டு அள்ளிட்டு தெரியல. நேற்று ஒரு ரோஸ் செடிக்கார வந்தான் பார்த்துக்க. ரோஸ் செடி வாங்கி நேற்று வச்சு விட்டேன். சாயங்காலமா நல்லா பிடிச்சிக்கிச்சு. நைட்டு ஊற்றின மழையில் அந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போய் வெறும் செடி மட்டும் நின்றுக்கிட்டு இருக்குது. அதுக்கு தான் சரி இந்த மண்ணை கொண்டு கொஞ்சம் அப்படியே சைடில் கொட்டி விட்டோமா நல்லா பிடிச்சிக்கிடுமில்ல ஈரத்துக்கு. அதுக்கு தான் கொஞ்சம் அள்ளிட்டு போகிறேன். அதுக்கு கொஞ்சம் செம்மண் அள்ளிட்டு போய் போட்டினா கூட நல்ல செடி நல்லா ஊக்கமாக பிடிச்சிக்கும். இந்த மண்ணை போய் அள்ளிட்டு போறியா? அள்ளிட்டு வரக்க வரையா? ஒரு செம்மண் கடை பார்த்து அள்ளிட்டு வர மாட்டேன் நீ? செம்மண் கடைக்கு நான் எங்கே போய் தேடி பார்க்குறது? இங்கேயே எங்கே காலை வச்சாலும் சதைச்சாதன்னு ஒரே வடியாக கிடக்கு. சரி இதுதான் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னு கொஞ்சம் அள்ளிட்டு போய் செடி அணைச்சி விடலான்னு பார்க்குறேன். செம்மண் காடுன்னா பாரு, நம்ம பத்திராளியா காடுது தான் செம்மண் காடு. அவங்க மஞ்சள் போட்டுக்கிறாங்க. அது இல்லாமல் அதில் பாரு தண்ணி முழங்கால அளவு தண்ணி நின்றுக்குது. அதில் நான் எங்கே போய் நீச்சல் அடிச்சுக்கிட்டே மண் அள்ளிட்டு வந்தேனா தான். அப்புறம் செடியை கிடியை உடச்சுட்டேன்னா பத்திராளியா காட்ட என்னால் பேச்சு வாங்க முடியாது. அதுக்கு என்ன தண்ணி அப்படியேவா நின்றுக்கு போகுது? இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வடிச்சு போயிரும்ல. அப்புறம் ஒரு வாரம் பாரம் ஒரு சட்டி அள்ளிட்டு போய் கொட்டக்கூடாது. இந்த சேராட்டங்கிற மண்ணை போய் அள்ளிட்டு போயினா அது எங்கே ரோசா பூச்செடி நல்லா வரும்? செம்மண் காட்டுக்கு தானே அது நல்லா பிடிக்கும் ரோசா பூலாம். அது என்னமோ கரெக்டு தான். அது ஆறு போகிறாங்கன்னுட்டு சரி போன அள்ளிக்கிட்டு செடியை பார்க்கவும் அது என்னடன்னா ஒத்தையாக நின்றுட்டுச்சு. சாஞ்சி கிஞ்சி போடுமோன்னுட்டு நான் பயத்தில் போய் அப்புறம் அள்ளிட்டு வந்து இப்போதைக்கு கொட்டி வைக்கலாம். அப்புறமா கூட கலந்து விட்டுக்கலாம். என்ன பண்ணுறது? ஆமாம், அப்படி கூட கலந்து விடு. இதே மண்ணோட விட்டுட்டீங்கன்னா செடிக்கு நல்ல தளத்தலன்னு வராது. அதுக்கு தான் சொல்கிறேன். பார்க்குறேன் அப்புறமேட்டுக்கு மத்தியானத்துக்கு மேலே ஏது வாரம் வாரம் வந்து அள்ளிக்கிட்டு போய் தான் கொட்டி விடலாம். மேலே நனைஞ்சிட்டு ஒரு சோளம் இல்லாத இப்படி சேத்துல படுத்துக்குச்சா. மாடும் தான் எப்படித்தான் திங்குமா இல்லை கழிச்சு விட்டுருமா என்னமோ தெரியல. கொண்டு போய் போட்டு தான் அவனுக்கு வேற வழியும் இல்லை. இந்த ஈரத்தில் நான் போய் எங்கே பில்லு தொலாயிட்டு வந்து அதுக்கு போட்டு பால் கறக்கிறது. இப்போதைக்கு இதையே தான் போட்டு ஆகணும். அந்த நடுப்பால் நின்றுட்டு தான் இருக்குது. இதெல்லாம் விலைக்கு விட்டு போகிறதுக்கெல்லாம் நான் நனைஞ்சு போய் எங்கே சேரா அடிச்சுக்கிட்டு நாட்டுங்குது. இப்போதைக்கு இதையே கொண்டு போகிறேன். எங்க நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு போட்டு வரேன். நீங்கள் அப்புறம் தட்டை தூக்கிட்டு வாங்க. சரிட்டி, நீ போ, நான் வாரேன். ஏன் உமா, என்னது இது வேலை? இந்த வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை பத்திராளியக்கா. செடிக்கு கொஞ்சம் அப்புறம் மண் அணைச்சி விடலாம்னு அள்ளிட்டு போகிறேன் பாருங்க. அட அறிவில்லாதவள, அதுக்கு செம்மண் போட்டால் தானே நல்லாயிருக்கும். அதுக்கு போய் சேத்தை வாரிக்கிட்டு திரியிறே. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுக்குதா? ஆமாம், என்ன செடிக்கு அள்ளிட்டு போகிறேன்? நேற்று ஒருத்தன் ரோசாப்பூ வண்டியில் கொண்டு வந்தான செடி நிறைய கட்டிக்கிட்டு அதில் வாங்கிட்டு நீ அந்த ரோசா செடிக்கு அந்த சேத்தை வாரிக்கிட்டு போகிறேன்.
ஆமாக்கா அந்த செடி தான். இந்த காத்துக்கும் மழைக்கும் அப்படியே கொஞ்சம் சாயராப்புல இருக்குது. அது கொஞ்சம் மண் அடிச்சு விட்டோமா அப்படியே நல்லா பிடிச்சிக்கிடும்ல. அதுக்கு தான் ஈரத்துலயே வச்சு விட்டோமா நல்லா பிடிச்சிக்கும். ஏட்டி அதான் என் காட்டில் அம்புட்டு செம்மண் கிடக்குதே. ஒரு சட்டிங்கிற இடத்துல 2 சட்டி கூட வாரிட்டு போய் கொட்ட வேண்டித்தானே. நான் என்ன சண்டைக்கா வரேன் அதுக்கு போய் இதை அள்ளிக்கிட்டு திரியிறேன். அது போட்டினா தானே நல்லா பிடிக்கும், பூ வைக்கும். ஆமாக்கா பாத்தியா, நானுமே அதைத்தான் சொன்னேன். இவத்தான் கேட்க மாட்டேக்கா. அட போவுமா, போய் அதை அந்தாண்ட கொட்டிட்டு அங்கே பாரு ஓரம் பாரு எங்கடா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அள்ளிக்கிட்டு போய் வீட்டுக்கு போட்டு விடு. அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே வந்தீங்கன்னா கூட நல்லா கொஞ்சம் வரன்னு ஆகிக்கிடும். அப்போ அள்ளிக்கிட்டு போவியாம். சரிக்கா, அப்படித்தான் பண்ணுறேன். என்ன பத்திராளியாக்கா வந்தீங்க, மஞ்சள் காட்டெல்லாம் சுற்றி பார்த்தீங்க, அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டீங்க. காட்டில் எல்லாம் வேலை முடிச்சுக்கிட்டீங்களா? இந்த சேத்துல போய் எந்த வேலையும் செய்யறது? காட்டில் ஏது தண்ணி ரொம்ப நின்றுக்குதா என்னன்னு பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது. அதை உடச்சி விடலாம்னு பார்த்தேன். அப்புறமா இருக்க கொஞ்சம் நிலம் அப்படியே தண்ணியை உறிஞ்சிக்கிடும்ல. அது என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்துக்கிட்டு அப்புறம் உடச்சி விட்டுக்கலாம்னு சரி வீட்டு வேலையை பார்க்கலாம்னுட்டு கிளம்பிக்கிட்டேன். அத்தானே நேற்று காற்று நல்லா வளைச்சி அடித்ததுல முருங்கை மரமெல்லாம் நடுக்காட்டிலே சாஞ்சு போச்சாட்டுங்குது. ஆமாப்போ சொலட்டி அடித்ததுல நல்ல வேலை வெள்ளாமை காட்டில் விழுவாத குறை காட்டில் விழுந்துச்சு. இல்லைன்னா அதெல்லாம் செடியெல்லாம் போட்டு கமுத்திப்பிடும். இது முருங்கீரை வேணும்னா கூட போய் உடச்சிக்கிட்டு போறியா இல்லை என்ன பண்ணுறிய பாரு. நல்லதாக இருந்தால் உடச்சிக்கிட்டு போ. பாருமா உனக்கும் கூட வேணும்னா உடச்சிக்கிட்டு போங்களா 2 பேரும். ஆமாக்கா வேணும் தான். ஆனால் வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கு. நான் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு அப்புறமா வந்து கீரையை பிச்சுட்டு போகிறேன். ஆமாம் பத்திராளியாக்கா, நான் கூட அப்புறமா வரேன். ஏன்னா இப்போ தான் சோறு குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்தேன். இப்போ தேவைப்படாது, சாயங்காலமாக வேணும்னா பிச்சுக்கிறேன். சரி அப்படித்தான். அப்புறம் பொழுதோடைக்கு தான் வந்து பிச்சுக்கிட்டு போய் வணக்க. நானுமே நேரத்துக்கு எனக்கு நேரம் இல்லை. பொழுதோடத்துக்கு தான் பிச்சுக்கிட்டு போய் வணக்கணும். ஆமாம் காத்தாலையிலேருந்து கரண்ட் என்னத்துக்கு அத்தனி வாட்டி ஆஃப் பண்ணி போடுறானுங்க. இப்போ கரண்ட்டுக்கு தான் இல்லையா? நானும் கரண்ட் இல்லைன்னு போட்டு தான் சரி காட்டிலையாச்சும் போய் எட்டி போட்டு வரலான்னுட்டு வந்தேன். இப்போயாச்சும் கரண்ட் வந்துச்சா வரலையா? ஆமாம் பத்திராளிக்கா, நான் கூட வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விட்டேன். அத்தனி வாட்டி ஆஃப் ஆகி அது பொழுதுனிக்கும் தண்ணி எடுத்து டேங்கில் இருக்கிற தண்ணி பூரா காலியாகி போயிட மாட்டேங்குது. இன்னும் நின்ன பாடு இல்லை. தூங்கி எந்திரிச்சதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருக்கு. அது என்னத்துக்கு அப்படி வந்து போகிற கரண்ட் தெரியல. நேற்று மழை பெஞ்சதுக்கு எது எங்கன்னா கம்பி பிடிங்கிட்டு சரி பண்ணிட்டு இருக்கிறாங்களா என்னமோ. ஆமாம் பத்தியா, அப்படித்தான் இருக்கும். அது எதுனா வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐயா அம்புட்டு வாட்டி ஆப்பாய் வருது. அது எடுத்து கையில் தான் ஒரு அலசி காய வச்சுட்டு போக வேண்டியதானே. அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே மோடம் போட்டுக்கிட்டு திருப்பி மழை அரைக்கிச்சு. அப்புறம் என்ன பண்ணுவேன்? பேசாமட்டிக்கு அப்படித்தான் பண்ண மாட்டேங்குது. ஓடன வரைக்கும் போதுன்னுட்டு ஆஃப் பண்ணி போட்டுட்டு அலசரத்தில் வச்சு அலசி எடுத்து காய வச்சுட்டு தான் அடுத்த வேலை நின்று. அட நானுமே மறந்து போயிட்டேன். அந்த பெட்ஷீட் கிச்செட்லாம் நேற்றே ஊற வச்சுருந்தேன். கோயிலுக்கும் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்ததில் சலுப்பாகி நேராகி போயிட்டுன்னு விட்டேன். அது இன்னும் ஊறிட்டு கிடக்கு. போய் கையில் தான் 2 தப்பி காய வைக்கணும். நல்லா மறந்து போய் சட்னா துவைச்சி காய வச்சுட்டு எடுத்து வை, இல்லைன்னா திருப்பி நனைஞ்சு போயிட போகுது. சரிக்கா, அப்போ நான் வீட்டுக்கு போகிறேன். சரிக்கா வாங்க, நாமளும் அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். நானும் போய் இன்னும் துணியை அலசி போடணும்.